இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெந்தயக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு, கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பூண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சிட்டு இருக்கிற வெந்தயக்கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விடலாம். கீரை நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் இவ்வளவும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், சுவையான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.